நான் இந்த பெண்ணை திருமணம் முடிச்சதுக்கு பின்னால இந்த பெண்ணுக்கும் எனக்கும் ஒரு குழந்தை கிடைக்க போகுது, அந்த குழந்தையை சீரான முறையில் அழகான முறையில் திருத்தமாக என்னுடைய குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடிய தன்மையும் அந்த அறிவும் அந்த ஆற்றலும் இந்த பெண்ணுக்கு இருக்குதா? சமூகம் போற்றக்கூடிய அழகான குழந்தையாக மாற்ற முடியும். ஆனா பார்த்து வாப்பா சொல்றான், தொலைப்போ பள்ளிக்கு. பாப்பா கிட்ட தொழுகை இல்ல. சொல்றா, எடுத்து படி, குர்ஆன் ஓது. வீட்டுல தாய் குர்ஆனை தொட்டது கிடையாது. இஸ்லாம் இந்த கணவன் மனைவி என்ற உறவுக்கு மிக பெரும் மதிப்பு கொடுக்குது, மிக பெரும் உயர்வை கொடுக்குது, மிக பெரும் புகழாரத்தை இஸ்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய தலைப்பு அதுவல்ல. உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இந்த உயர்வான இந்த பந்தத்துக்குள்ளால் இணையும் பொழுது அந்த பந்தத்தினுடைய அந்த திருமண உறவினுடைய நோக்கம் என்ன? What is the purpose of getting marriage? ஏன் திருமணம் முடிக்கணும்? ஆணும் பெண்ணும் தன்னுடைய உடல் தேவைகளை நிறைவு செய்வதற்கு கிடையாது. அவர் திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியை சாலிகான ஒரு பெண்ணாக வைத்துக் கொள்வதற்கு கிடையாது. இவைகள் அனைத்தும் திருமணத்தினுடைய நோக்கம் அல்ல, திருமணத்துடைய ஏம் அல்ல. இவைகள் எல்லாம் தேவைகள். கண்ணியத்துக்குரியவர்களே, திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு தம்பதிகளும் புரிய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அறிஞர்கள் குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் குர்ஆன் ஹதீஸ்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சுருக்கமாக கூறுவார்கள், பகாஉன் நஸ்லி வ ஹிஃப்துன் நஸப். ஒரு மனிதன் திருமணத்தில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய திருமணத்துடைய நோக்கம் என்னண்டா, அவன் திருமணம் முடித்த அடுத்த கணம் சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்தில் சாலிகான குழந்தைகளை பெற்றெடுத்து சாலிகான வம்சங்களை இந்த உலகத்தில் அவன் விட்டு செல்ல வேண்டும். இது தான் திருமணத்தினுடைய ரியலிசம். கண்ணியமானவர்களே, இதை தவிர்ந்த எந்த நோக்கமும் ஒரு கணவன் மனைவிக்கு வைக்க முடியாது. ரசூலுல்லாஹ்விடம் ஒரு சஹாபி விரைந்து வருகிறார். அபூதாவுதில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், யா ரசூலல்லாஹ், நான் அஸப்து இம்ரஅத்தன் ذات ஜமால் வ ஹஸப், அழகான மார்க்கமுள்ள தீனுள்ள நல்ல குடும்ப வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பார்த்து வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு உத்தேசித்துள்ளேன். உங்களுடைய மஷூரா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் கூறுவதற்கு முன்னால் மறுபடியும் இன்னொரு விடயத்தை பகிர்ந்து கொண்டார். யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணிடம் எல்லாம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது, நல்ல குடும்ப பந்தமாக இருக்கிறது. ஆனால் லா தலிது, அந்த பெண்ணுக்கு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தன்மை அவளுக்கு கிடையாது. அவள் ஒரு மலட்டு பொம்பளை, மலட்டு பெண். திருமணம் முடிச்சா குழந்தை கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனடியாக பதில் கொடுத்தார்கள், சஹாபி அவர்களே, அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேணாம். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்ட அடுத்த காலம் திரும்பி போனார். ஆனா அவருடைய மனசு கேட்கல. அந்த பெண்ணை பார்த்துட்டாரு. மறுபடியும் ரசூலுல்லாஹ் வந்தார். யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை திருமணம் முடிக்கவா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு உங்களுக்கு நான் அனுமதி தர மாட்டேன். போயிட்டார். மறுபடியும் திரும்பி வந்தார். யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு அனுமதித்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த சஹாபியுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது, இவருக்கு நாங்க மார்க்கத்தை தெளிவுபடுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத். ஏ மனிதா, உலகத்தில் ஒரு மனிதன் திருமணம் முடிக்கும் பொழுது அந்த திருமணத்துடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன நோக்கம் என்றா, ஒவ்வொரு மனிதனும் அவன் எப்படிப்பட்ட பெண்ணை தேர்வு செய்யணும்டா, அவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய நல்ல வலுவான பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணை தேர்வு செய்து திருமணம் முடிங்க. கியாமத்துடைய நாளையில கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்திருப்பார்கள், கோடான கோடி. அத்துணை கோடி மக்களையும் என்னுடைய உம்மத்து தான் அதுல அதிகமானவர்களாக இருப்பார்கள், நான் பெருமைப்படுவேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஒரு ஆலிம் என்ற வகையில, குறிப்பா இந்த காலத்துல, ஹஸ்ரத் திருமணம் முடித்து அடுத்த கணம்
அந்த பெண் கன்சீவ் ஆயின உடனே கேட்பாங்க, அபோர்ஷன் பண்ணேல்மா மார்க்கத்துல, கருக்கலைப்பு. என்னிடத்திலே எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க. சரி, ஒரு குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த கணம் அவங்களுக்கு அடுத்த குழந்தையை பெற்றெடுக்க விருப்பம் இல்லை. என்ற மனைவியினுடைய கருப்ப பையை சத்திர சிகிச்சை செஞ்சு அதை அகற்ற முடியுமா? எத்தனையோ பேர் கேட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தினுடைய கலாச்சாரம் அவ்வாறு தான் இருக்கிறது. நான் இந்த இடத்துல குழந்தையை பற்றி பேசினாலே சிலவங்க யோசிப்பாங்க, இதெல்லாம் மிம்பருக்கு மேல பேசக்கூடிய ஹுதுபாவா, தலைப்பா இது? இதெல்லாம் பேசுறாரு ஹசரத், இதெல்லாம் கலாச்சாரமா? இதெல்லாம் நாகரீகமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை இந்த குழந்தைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் திருமணம் முடிக்கும் பொழுது அந்த திருமணத்துடைய உயர் நோக்கம் குழந்தை தான். சுப்ஹானல்லாஹ், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சூரத்துல் யூசுஃப்ல பேசுறான். நபி யூசுப் அவருடைய தந்தை. நபி யாக்கூபுக்கு 12 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த 12 குழந்தைகள்ல ஒரு அற்புதமான சுவர்க்கத்தில் அல்லாஹ் அந்த மனிதனுடைய அழகைத்தான் கொடுப்பான். அது ஒரு குழந்தை தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த 12 குழந்தைகளின் பாதையில் இறங்கி நடந்து செல்வார்கள். அந்த காலத்துல ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய மதிப்பு எப்படி தெரியுமா முடிவு செய்யப்படும்? சமூகத்துல அவருக்கு அதிகமான குழந்தைகள் இருந்தால் அவர் தான் சமூகத்தில் உயர்ந்த குடும்பம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வெளியால குழந்தைகள் நடந்து கொள்ளும் பொழுது, யாபனி லா ததுகுலு மின் பாபின் வாஹித், எல்லாரும் சேர்ந்து நடந்து போவானாம். வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, எல்லாரும் பிரிஞ்சு போங்க. ஊர்ல இருக்கக்கூடிய அத்துணை பேருடைய கண்களும் என்னுடைய குழந்தைகள் மீது படும். என்னுடைய குழந்தைகள் இது அற்புதமானவர்கள். 12 குழந்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நபிமார்கள் இந்த குழந்தைக்கு மிகப்பெரும் முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சிறு வயதிலேயே உம்மு சுலைம் ரலியல்லாஹு என்ற பெண் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு என்ற சிறிய சஹாபியை கொண்டு வந்து விடுறாங்க. ரசூலுல்லாஹுடைய பணியாளராக ஹாதிமாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு அவங்களோட. 10 வயது இருக்கும். ஒரு நாள் அந்த அனஸை அழைத்து ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஒரு துஆ செய்தார்கள். சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. என்ன துஆண்டா, யா அல்லாஹ், இந்த அனஸ் இருக்கிறான் அல்லவா, இந்த அனஸுக்கு அல்லாஹும்ம அக்ஸிர் மாலா வ வலதா வ அத்தில் ஹயாத்தா, 3 துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த அனஸுடைய பொருளாதாரத்துல பரக்கத் செஞ்சிரு. யா அல்லாஹ், இந்த அனஸினுடைய வம்சத்தில் குழந்தைகளை பெருக்கி கொடுத்துரு. 3ஆவதாக, இந்த உலகத்தில் அதிகமான வாழ்நாள் காலங்களை லைஃப் பீரியட் அனஸு கொடுத்துரு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹுடைய முதலாவது துஆ என்ற வாழ்க்கையில கபூலாச்சு. அது என்னண்டா, என்னுடைய திராட்சை மர தோட்டத்துல ஒரு வருஷத்துக்கு 2 விடுத்தம் திராட்சை மரம் காய்க்கும், பழங்கள் காய்க்கும். அதிகமான வருமானத்தை நான் அடைந்து கொண்டேன். 2ஆவதாக துஆ, என்னுடைய வம்சத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் அதிகரிக்குமாறு துஆ செஞ்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வ உலித லிசுல்பி மிஅத்து வசித்தா. கண்ணியமானவர்களே, இது நான் சொல்லக்கூடிய விடயம் அல்ல. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள், என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தையுடைய குழந்தை, என்னுடைய குழந்தையுடைய குழந்தை, நான் வஃபாத்தாகிறதுக்கு முன்னால 106 குழந்தைகளை பார்த்தேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 2 துஆவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சான். 3ஆவது, நான் எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ போறேன் என்ற செய்தி எனக்கு தெரியா. ரசூலுல்லாஹுடைய துஆ, கண்ணியமானவர்களே, வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. ஆகிரு மன் மாத்த பில் பஸரா, பஸராவில கடைசியாக இறுதியாக மரணம் அடைந்த சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் 103 வயது. கண்ணியமானவர்களே, இறைவா, அனஸுக்கு சுவர்க்கத்தை கொடுத்து விடு, அவருடைய பாவங்களை மன்னித்து விடு. அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் துஆ செய்யல. அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச துஆ என்னடா, இறைவா, அனஸுக்கு அவருடைய வம்சத்துல குழந்தைகளுக்குரிய பரக்கத்தை கொடுத்துரு. கண்ணியமானவர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் அந்த துஆ செஞ்சாங்க தெரியுமா? உலகத்தில்
எத்துணை கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அவன் மரணித்து கபருக்கு அடியால் செல்லும் பொழுது அவன் விட்டு செல்லக்கூடிய சாலிகான குழந்தையை தவிர வேற எந்த குழந்தையும் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, சில நபிமார்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல. அதுல ஒரு நபி தான் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். 100 வயது கடந்துட்டு குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். நபி ஜக்கரியாவுடைய மனைவிக்கு 90 வயது கடந்துட்டு, யசாபாத் மனைவியுடைய பேர். அவங்க திருமணம் முடிச்ச நாள்ல இருந்து துஆ செய்றாங்க. இறைவா, என்னுடைய மரணத்துக்கு முன்னால் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்துவிடு. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. யா அல்லாஹ், நீ துஆக்களை கபூல் செய்யக்கூடியவன், எனக்கு குழந்தை செல்வத்தை தந்துவிடு இறைவா. கண்ணியமானவர்களே, முஃபஸ்ஸிருங்கள் தெளிவுபடுத்துறாங்க, 120வது வயதில் அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்றான். மலக்குமார்கள் வானலோகத்திலிருந்து வருகிறார்கள். ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். இந்த மாதிரி மிஹ்ராபுக்குள்ள இருந்து நபி ஜக்கரியா அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள் அழைக்கிறார்கள், ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுகையில தொழுது முடிஞ்ச உடனே, நாங்க உங்களுக்கு ஒரு பஷாரத்தை கொண்டு வந்திருக்கிறோம். என்ன பஷாரத் மலக்குமார்களே? அது என்னண்டா, அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா. அல்லாஹ் உங்களுக்கு இந்த 120 வயதுல ஆண் குழந்தை ஒன்றை தருவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அந்த ஆண் குழந்தையுடைய பேரையும் அல்லாஹ் குறிப்பிடுறான், யஹ்யா என்ற குழந்தை. அந்த ஆண் குழந்தை பிறந்து எவ்வளவு பெரிய மனிதனாக மாறுவான் என்றா, முஸத்திகம் பிகலிமத்தின் மினல்லாஹ் வ ஸய்யிதன் வ ஹஸூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். ஒரு பெரிய ஆளாகும் பொழுது ஈசா என்ற ஒரு நபி தோன்றுவார். அந்த நபி ஈசாவை உண்மைப்பிப்பார். இந்த யஹ்யா என்ற குழந்தை ஒரு நபியாக இருப்பார். இந்த யஹ்யா என்ற குழந்தை சமூகத்தின் தலைவராக இருப்பான். இந்த யஹ்யா என்ற குழந்தை பெண்களின் பக்கம் தேவையற்ற ஒரு மனிதனாக இருப்பான். கண்ணியமானவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக கேட்டாங்க, இறைவா, அன்னா யகூனு லி குலாம். உலகத்துடைய நீதி அப்படித்தானே, நான் 120 வயது கடந்து விட்டேன், வயோதிபன். என்னுடைய மனைவியும் வயோதிப பொம்புல, எங்களுக்கு எப்படி புள்ள பாக்கியம் கிடைக்கும்? அல்லாஹ் பதில் சொல்றான், கஸாலிகல்லாஹு யஃஅலு மா யஷா. இறைவன் இந்த உலகத்தில் நாடிவிட்டால் அது 100 வயது அல்ல, 150 வயது அல்ல, 200 வயது அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில் குழந்தை செல்வத்தை கொடுப்பதற்கு நாடிவிட்டால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது யாராக இருக்கலாம்? கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், திருமணத்துடைய நோக்கம் குழந்தை. பிள்ளைகளுடைய நோக்கம் என்ன? பிள்ளைகளை பெற்றெடுப்பதுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு அதிகமானவர்கள் சமூகத்தில் புரியல. நான் நேற்று முந்தானத்தும் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், 20 வயசு ஒரு வாலிபன் 2 நாள் 3 நாளைக்கு முன்னால அந்த வாலிபனை கூட்டி கொண்டு போய் அடித்து அவனுடைய உடம்பை நொறுக்கி ஒரு பேக்குக்குள்ள போட்டு நெருப்பு வச்சு ஒரு காட்டுக்குள்ள போட்டிருந்தாங்க. 20 வயசுள்ள எங்களோட ஒரு வாலிபன். அந்த ஜனாசாவுடைய தகவலை நான் அன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தேன். கண்ணியத்துக்குரியவர்களே, 20 வயது அந்த வாலிபனை நினைத்து அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு கவலை அடைவார்கள். அல்லாஹ் அக்பர். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இருக்கக்கூடிய காலம் முந்தைய மாதிரி ஒரு காலம் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதமும் எந்த மார்க்கமும் எந்த சைக்காஸ்ட்ரிக்கும் ஒரு குழந்தையை ஒரு தாயும் தகப்பனும் பெற்றெடுத்த அடுத்த கணம் ஒரு குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும், தர்பியத் கொடுக்க வேண்டும் என்ற படிப்பை, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் மார்க்கம் கற்றுத்தருவதை போன்று எந்த மார்க்கமும் படிச்சு தரல. ஒரு புள்ளைய நீங்க பெற்றெடுத்தா நீங்க உடனே வலது காதுல அதான் சொல்லுங்க, இடது காதலை இக்காம சொல்லுங்க. அந்த புள்ளைக்கு தஹ்னீக் செய்யுங்க, அந்த குழந்தைக்கு அக்கீகா கொடுங்க, அந்த குழந்தைக்கு அழகான பேர் வைங்க. கண்ணியமானவர்களே, அந்த குழந்தையில தலையிலிருந்து எடுக்கக்கூடிய ரோமத்தையும் நிறுத்து கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். 7 வயதாகும் பொழுது தொழுகை கற்றுக் கொடுங்கள். 10 வயதாகும் பொழுது தொழாவிட்டால் அடியுங்கள். 10 வயதை அடையும் பொழுது கல்வியை கொடுங்க. அந்த குழந்தை அடைந்து ஒரு கட்டத்தை வரும் பொழுது
அழகான திருமணத்தை முடித்துக் கொடுங்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் நம்மவர்களுக்கு இந்த தர்பியத்துல் அவுலாத், how to begin up our children, எங்கட குழந்தைகளை எவ்வாறு வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற விடயத்தில் இஸ்லாம் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது மாதிரி எந்த மார்க்கமும் மதமும் காட்டல. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விடயத்தில் நாங்க இன்றைக்கு தவறிட்டோம். நடந்த நிகழ்வுகள் தான். ஒருத்தர் சொல்றாரு, ஹஸ்ரத், நான் பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்ட விஷயம், எங்கட ஊர்ல சென்ற வாரம் ஒரு வாலிபன் அவர் சூசைட் பண்ணி மௌத்தா போனார். செகண்ட் வீக் இன்னும் ஒரு வாலிபன் அவரும் சூசைட் பண்ணி மௌத்தா போனார். என்ன காரணம்னு கேட்டேன் நான். அவங்க சொன்னாங்க, அந்த 2 வாலிபர்களும் போதைக்கு அடிமையானவர்கள், முஸ்லிம் சகோதரர்கள். போதைக்கு அடிமையாகி அந்த போதையினுடைய உச்சகட்டம் அவருக்கு சூசைட் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அவர் சொல்லிட்டு அழுறாரு. ஒரு போர்டுல இருக்கக்கூடிய மெம்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை அழைத்து வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். அமீருல் முஃமினீன் அவர்களே, இதோ இருக்கு என்னுடைய மகன், என்ன உங்களுக்கு சிக்கல்? சொன்னாங்க, என்னுடைய மகன் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவது கிடையாது, என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பது கிடையாது, என்னுடைய பேச்சை கேட்கறது இல்லை, நான் எவ்வளவு அடிச்சாலும் அவன் என்ற கண்ட்ரோல்ல வாரான் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த சிறுவன் ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். கண்ணியமானவர்களே, என்ன கேள்வி என்றா, ஜனாதிபதி அவர்களே, அலைஸலில் வலதி ஹுகூகன் அலா அபி, கேட்கறாங்க கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? நீங்க இஸ்லாம் தாய்க்கும் தகப்பனுக்கும் மிகப்பெரிய வழிபாட்டை குழந்தைகள் செய்ய வேண்டும், வழிபட்டு நடக்கணும், அது இஸ்லாம் காட்டக்கூடிய முறை. அதே மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், ஹக்குகள் இருக்கிறதா என்று கேட்டவுடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக பதில் கூறினார்கள், பலா, சிறுவனே, ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் மிகப்பெரிய கடமை இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து கேட்கிறார், மாஹிய, அது என்ன கடமைகள்? ஜனாதிபதி அவர்களே 3 விடயங்களை முன்வைத்தார்கள். அதுல முதலாவதாக சொன்னாங்க, சிறுவனே, ஐயன்தகிய உம்மா வயுஹ்சின இஸ்மா வயுஅல்லிமஹுல் கிதாப். முதலாவதாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவன் பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும், இஸ்திகாரா செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். நான் இந்த பெண்ணை திருமணம் முடிச்சதுக்கு பின்னால இந்த பெண்ணுக்கும் எனக்கும் ஒரு குழந்தை கிடைக்க போகுது, அந்த குழந்தையை சீரான முறையில், அழகான முறையில், திருத்தமாக என்னுடைய குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடிய தன்மையும் அந்த அறிவும் அந்த ஆற்றலும் இந்த பெண்ணுக்கு இருக்குதா, அதை பார்த்து தான் முடிக்கணும். தன்னுடைய ஆசைக்கு முடிப்பதல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் செய்யறாங்க. அவருக்கு விருப்பமா, அழகா, பிரச்சனை இல்லை, முடிச்சிருவோம். எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது, அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தகுதியான பெண்ணா, அது பார்க்க தேவையில்லை. கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, உனக்கு தகுதியான குழந்தைக்கு தகுதியான பெண்ணாக என்று பார். இரண்டாவது என்ன சொன்னாங்க, வயுஹ்சின இஸ்மா, அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு அந்த குழந்தைக்கு அழகான பேர் வைக்கணும். அழகான பேர், அந்த பேருக்கு மிகப்பெரிய எஃபெக்டிவ் இருக்குது. மூன்றாவது என்ன, வயுஅல்லிமஹுல் கிதாப், குர்ஆனையும் ஹதீஸையும் ஆரம்பமாக அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாவது கண்ணியமானவர்களே, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய நாலேஜ் அது இஸ்லாமிய அறிவாக இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அதிகமான ஊர்கள்ல, கிராமங்கள்ல அந்த இஸ்லாமிய பேசிக் அறிவை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறத விட்டும் அதிகமான தாய் தந்தையர்கள் தவறிவிட்டாங்க. நான் அடிச்சு பேசக்கூடிய விடயம், கண்ணியத்துக்குரியவர்களே, பள்ளிக்கு கொண்டு ஹஸ்ரத் கிட்ட விட்டுட்டு சொல்றாங்க, ஹஸ்ரத் 10 நிமிஷத்துல வாரேன், என்ற புள்ளையை திருப்பி அனுப்பிடுங்க. ஹஸ்ரத், இன்னைக்கு நான் புள்ளைய அனுப்பல, என்ற புள்ளைக்கு கிளாஸ் இருக்குது. கண்ணியமானவர்களே, அவர் O level முடிச்சு A levelக்கு வந்துட்டாரு, குர்ஆன் ஓத தெரியா, சமூகத்தில் நடக்குது. அவர்களுக்கு உலகத்தினுடைய கல்வி முக்கியத்துவமாக இருக்கிறது. ஒரு பொழுதும் நான் உலகத்துடைய கல்வியை தாழ்த்தி பேசல. எவ்வளவு தான் உலகத்தினுடைய கல்வியை படித்தாலும் கண்ணியமானவர்களே, அவனுக்கு மார்க்க அறிவு இல்லாவிட்டால் அவன் 0 தான். அவன்
அவன்கிட்ட ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலா, மார்க்க அறிவு இல்லை. கண்ணியமானவர்களே, அதிகமான ஊர்கள்ல இந்த குர்ஆன் மதரசாக்களும் இல்லாம போகுது. குர்ஆன் மதரசாக்கள் இல்ல. சின்ன குழந்தைகள் போய் அல் அஸ்ரத்துக்கு முன்னால உட்கார்ந்து அந்த குர்ஆனை ஓதக்கூடிய சூழல் இன்றைக்கு அதிகமான ஊர்கள் இல்ல. அத சொன்னாலும் விளங்குறாங்க இல்ல அதிகமான ஊர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பதில சொன்ன உடனே, இந்த 3 விடயத்தையும் சொல்லி முடிச்ச உடனே அந்த சிறிய குழந்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னான், ஜனாதிபதி அவர்களே, இந்த 3 விடயத்துல என்னுடைய தகப்பன் எனக்கு ஒரு விடயத்தை கூட செய்யல. என்னுடைய தாய் இருக்கிறார் அல்லவா, அவள் ஒரு மஜூசிக்கு கீழால இருந்து ஒரு அடிமை பொம்புல சில திர்ஹங்களை கொடுத்து வாங்கி திருமணம் முடிச்சாரு. நான் பிறந்த அடுத்த கட்டம் என்னைய வெறுக்க ஆரம்பிச்சாங்க. என்னைய கணக்கெடுக்கவே இல்லை. எனக்கு வெச்ச பேரனை தெரியுமா? ஜுவால் என்றா அரபுல சொல்லுவாங்க, மலம் உருட்டக்கூடிய வண்டி. நான் மெலிஞ்சிருக்கிறேன், கருப்பாக இருக்கிறேன், அழகு கிடையாது, எனக்கு வெச்ச பேரு ஜுவால். இது வரைக்கும் என்னுடைய தாயும் தகப்பனும் குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃப கூட எங்களுக்கு படிச்சு தந்ததில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதனை பார்த்து சொன்னாங்க, லகத் அகத்தா, ஏ மனிதா, இந்த இடத்திற்கு நீ உன்னுடைய குழந்தையை அழைத்து வந்த தவறு. உன்னுடைய குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அறிவையும் நீ கொடுக்கல. நீ அநியாயக்காரன் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நீ அநியாயக்காரன், நீ எப்படி இந்த இடத்துக்கு வருவா? கண்ணியமானவர்களே, இந்த வரலாறு அதிகமானவங்களோட உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நடக்கிறேனா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தாயும் தகப்பனும் சீரான ஒழுங்கான தாயும் தகப்பனுமாக இருந்தால், நான் பேசக்கூடிய அதிகமான இடங்கள்ல பேசக்கூடிய விஷயம், கண்ணியமானவர்களே, அந்த குழந்தையை சமூகம் போற்றக்கூடிய அழகான குழந்தையாக மாற்ற முடியும். மகனை பார்த்து வாப்பா சொல்றார், தொலைப்போ பள்ளிக்கு. வாப்பாக்கு தொழுகை இல்லை, வாப்பா கிட்ட தொழுகை இல்லை. உம்மா சொல்றா, எடுத்து படி, குர்ஆன் ஓது. வீட்டுல தாய் குர்ஆனை தொட்டது கிடையாது. சரியா பிள்ளையா? கண்ணியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், ரஷ்யா, இந்த உலகத்தில் வல்லரசு நாடான ரஷ்யா, அந்த ரஷ்யாக்குள்ளால் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருடைய பேர் புகாரா. கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 198. அந்த ஹிஜ்ரி 198ல இஸ்மாயில் என்ற ஒரு பிரபல்யமான வியாபாரி, அவர் இஸ்லாமிய பல அறிஞர்களை சந்தித்திருக்கிறார். ஒரு குழந்தை கிடைக்குது. தன்னுடைய மனைவியை முன்னால வச்சு அந்த குழந்தையை கையில எடுத்து இஸ்மாயில் கூறுகிறார், எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது. இந்த குழந்தைக்கு நான் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய பேர், முஹம்மது என்ற பெயரை நான் சூட்டுகிறேன். நாம் கணவன் மனைவி இருவர்கள் இந்த குழந்தையை அற்புதமான குழந்தையாக வளர்த்தெடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த குழந்தை முஹம்மது சிறுவனாக இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த இஸ்மாயில் அவர் ஒரு பிரபல்யமான வியாபாரி. அவருக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. அவர் சக்கராத்துக்குள்ள வராரு. குடும்ப பந்தங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த டைம்ல அல்லாமா ஸஹபி அவர்கள் பதிவு செய்றாங்க, தன்னுடைய குடும்பம் அனைவர்களையும் அழைத்து முன்னால வச்சு சொல்றாரு, இஸ்மாயில் ரஹ்மஹுல்லாஹ், நான் நிறைய சொத்துக்களை விட்டு செல்கிறேன் என்னுடைய குழந்தைக்காக. ஆனா இன்னஹு லா யஅலமு மின் மாலிஹி திர்ஹமன் மின் ஹராமின் வலா திர்ஹமன் மின் ஷுபஹா. இந்த சொத்தில் ஒரு திர்ஹம் கூட ஹராமான சொத்து கிடையாது. என்னுடைய வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிச்சது. ஒரு திர்ஹம் கூட சந்தேகம் கிடையாது. என்னுடைய குழந்தையினுடைய கல்விக்காக வேண்டி உங்களுக்கு பயன்படுத்தலாம். கண்ணியமானவர்களே, அவர் மரணிக்கிறார். மரணிச்ச அடுத்த கணம் இந்த முஹம்மது என்றவர் ஒரு அனாதையான குழந்தையாக வளர்ந்து வருகிறான். தாயினுடைய அரவணைப்புக்கு கீழே வளர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த தாய்க்கும் ஒரு சோதனையை கொடுக்கிறான். என்ன சோதனைண்டா, முஹம்மதினுடைய 2 கண்கள்லையும் ஒரு நோய் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த நோயினுடைய தாக்கம், கண்ணியமானவர்களே, ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. முஹம்மது இப்னு இஸ்மாயிலுடைய 2 கண் பார்வைகளும் போய்விட்டது. குருடன்.
அந்த தாய்க்கு கணவரும் இல்ல, வளர்த்து வந்த மகனும் பார்வை இழந்துட்டாரு. என்ன செய்யறது? கண்ணியமானவர்களே, அற்புதமான இபாதத்துகளை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரித்த பெண். அந்த பெண் என்ன செய்யறாருண்டா, துஆ செய்யறா. கண்ணியமானவர்களே, நோன்பு பிடிக்கிறா, சதகாக்கள் கொடுக்கிறா. யா அல்லாஹ், எனக்கு இருக்கக்கூடிய அந்த மகனுடைய பார்வையை நீ திருப்பி தந்துவிடு, நீ திருப்பி தர வேண்டும், என்னுடைய குழந்தையை சிறந்த குழந்தையாக நான் வளர்த்தெடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாமா தஹபி அவங்க சொல்றாங்க, காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இரவு அந்த பெண் தூக்கத்தில் இருக்கும் பொழுது கனவுல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து, யா ஹாதிஹி, ஏ பெண்ணே, அது ரத்தல்லாஹு அலா இப்னிகி பஸரா, உன்னுடைய அழுகையும் துஆவின் காரணமாக உன்னுடைய குழந்தை முஹம்மது இப்னு இஸ்மாயிலுடைய பார்வை அல்லாஹ் திருப்பி தந்துட்டான். கண்ணியமானவர்களே, சொல்றாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது உன்னுடைய துஆ தான், உன்னுடைய அழுகை. லிகஸ்ரத்தி புகாயிக் வலிகஸ்ரத்தி துஆயிக். தஹஜ்ஜுடைய நேரம் அந்த பெண் எழும்புறாங்க. முஹம்மது மகன் சுயமாக எழும்பி வுது செய்து தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, மகனை கூப்பிட்டு பார்க்கறாங்க. மகனுடைய 2 பார்வைகளும் வந்துட்டு. சுப்ஹானல்லாஹ், இந்த வரலாறுடைய ஆழத்தன்மை என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, எல்லாரும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த கண் பார்வை மீண்டும் அடைந்த அந்த முஹம்மது இப்னு இஸ்மாயில் யாரு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த முஹம்மது இப்னு இஸ்மாயிலை அறியாதவன் கிடையாது. அவருடைய பேரை தெரியாட்ட அவர் முஸ்லிமாக இருக்கேலா? அவர் தான் குர்ஆனுக்கு பின்னால அடுத்த கிரந்தமான சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தை எழுதி முடித்த இமாமுனா புகாரி அவர்கள். கண்ணியமானவர்களே, அவர் பிரபல்யம் இமாம் புகாரி. அவருடைய பேர் முஹம்மது இப்னு இஸ்மாயில். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு யாராவது ஒருத்தருக்கு புகாரி தெரியாதவங்க இருப்பாங்களா? இமாம் புகாரியை தெரியாதவன் பூர்த்தியான முஸ்லிமாக இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அந்த புகாரியினுடைய வாழ்க்கை பின்னணிக்கு காரணமாக இருந்தவர்கள் தாயும் தகப்பனும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே, இன்று சமூகத்தில் இன்றைக்கு அந்த ட்ரக் அடிக்டாக இருக்கிறாங்களே அதிகமான வாலிபர்கள், அவங்க 20 வயசு 25 வயசுக்கு பின்னால அந்த ட்ரக்குள்ளால போய் அவன் மௌத்தாக காட்டிலும் உம்மாக்கும் வாப்பாக்கும் தெரியா, அவர் அடிக்டடாக மாறி அவன் ஐஸ் பாவிக்கிறான், அவன் கேஜி பாவிக்கிறான், அவன் ஆல்கஹால் பாவிக்கிறான், கண்ணியமானவர்களே, அவன் ஹெரோயின் பாவிக்கிறான் என்றெல்லாம் உம்மாவும் வாப்பா வந்து கவலைப்படுறாங்க. அவங்க ஆரம்பத்துல தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்திருந்தால் கண்ணியமானவர்களே, அந்த குழந்தைகள் சீரான குழந்தைகளாக வளர்ந்திருப்பார்கள். இன்னைக்கு சமூகத்துல எங்கட ஆக்கள் தான், அவன் தான் வியாபாரம் செய்யறான், அவன் தான் எடுத்து பாவிக்கிறான். வீட்டுல மகன் நல்லா இருப்பான், பள்ளிக்கு தொலையும் போவான். கண்ணியமானவர்களே, அவர் அடிக்டட். என்ன பாவிக்கிறாரு? அவர் ஐஸ் பாவிக்கிறார். அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய முகம் மாறி, உடம்பு மாறி, அவனுடைய முழு தோட்டமும் மாறி கடைசில மௌத்தாகிறான். எத்தனை பேர் சமூகத்துல. அன்றைக்கு ஒருத்தர் சொல்ற, ஹஸ்ரத், எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன், அவன் இன்னைக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான், 22 வயசு வாலிபன். என்ன காரணம் கேட்டேன். இந்த ஐஸ் பாவிச்சு பாவிச்சு உச்சகட்டம் அவனுக்கு மென்டல் ஆகிட்டு, மென்டல் ஆகி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல, மென்டல் ஹாஸ்பிட்டல். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளால் போதை இருக்கிறது அல்லவா, ஒரு டிராப். கண்ணியமானவர்களே, ஒரு வாளியில வுது செய்யறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறீங்க, மதுபானத்துடைய ஒரு துளி விழுந்தால் அந்த வாளி தண்ணியை வுது செய்ய முடியாது, நஜீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளால் அந்த மதுபானமும் போதையும் போனால் 40 நாளுடைய தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். 40 நாள். முஸ்தத் அஹ்மதுடைய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில விபச்சாரம் செஞ்ச பெண்ணுடைய மர்மஸ்தானத்திலிருந்து ஒரு விதமான நஜீஸ் அல்லாஹ் வெளியாக்குவான். அந்த நஜீஸை அல்லாஹ்
இந்த உலகத்தில் யாரெல்லாம் போதைக்கு அடிமையானவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தில் அந்த நஜீஸை குடிப்பாட்டப்படும். நான் எல்லா இடங்களும் சொல்ற விஷயம் ஒன்றுதான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மிக சத்தியமாக, அல்லாம இப்னு குதைபா ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்றாங்க, இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபி. அவர் கூறுகிறார், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் போதை உள்ளவனாக, மதுபானம் குடித்தவனாக அவன் மரணிச்சுட்டான். அவனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி தொழுவித்து நீங்க மக்பராவுக்கு எடுத்துக்கொண்டு போய் கிபிலாவுடைய திசையில் ஜனாசாவை வைத்து அடக்கம் செய்வீர்கள். என்னையும் அழைத்து செல்லுங்கள், நான் ஒரு சஹாபியாக இருக்கிறேன். அழைத்து சென்று ஒரு மரத்தில் என்னை கட்டிவிடுங்கள். அல்லாஹ் சத்தியமாக அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யுங்கள். அடக்கம் செய்த அடுத்த கணம் அந்த ஜனாசாவை மீண்டும் தோண்டி பாருங்கள். அந்த மனிதனுடைய கபர் ஜனாசா கிபிலாவுடைய திசையில் இருக்காது. கிபிலாவுடைய திசையில் இருக்காது. மரணத்துக்கு பயம் இல்லாதவர்கள், கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு அச்சம் இல்லாதவர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோசமான தொழிலும் அந்த ஐசையும், இந்த மோசமான பயங்கரமான அந்த தொழில் வியாபாரம், இந்த வியாபாரம் சேர்ந்து பாவிக்கிறது. மௌத்துக்கு பயம் இல்லாதவங்க இதை செய்யுங்க. மௌத்துக்கு மரணத்துக்கு பயம் இல்லாதவர்கள் தைரியமாக செய்ய முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்ய வேண்டும். நம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். வீட்டினுடைய சூழலை தீனுடைய சூழலாக, தீனுடைய மாகோலாக மாற்றுங்க. கண்ணியமானவர்களே, என்ன தவறு செஞ்சாலும் ஐவேளை தொழுகைக்கு ஒரு குழந்தையை நாம் அனுப்பினால் அந்த குழந்தை, அந்த ஐவேளை தொழுகை அந்த குழந்தையை மாத்திரும். இன்ன ஸலாத்து தன்ஹா, எந்த பாவம் இருந்தாலும் அவனுடைய தொழுகையே அவனுடைய பாவத்தை அழிச்சிடும். கண்ணியமானவர்களே, வல்லவன் அல்லாஹ் அனைவர்களுக்கும் இந்த முயற்சியில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், மோசமானவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், பாவம் செய்த கரங்களை எதிர்க்கிறோம் யா அல்லாஹ். நம் குழந்தைகளை பாதுகாத்திரு நாயனே, நம் சமுதாயத்தை பாதுகாத்திரு நாயனே, நம் மதரசாக்களை பாதுகாத்திரு நாயனே, நம் பாடசாலைகளை பாதுகாத்திரு நாயனே, முஸ்லிம் சமுதாயத்தை உயர்ந்த சமூகமாக மாத்திரு நாயனே, கல்வியுள்ள சமூகமாக மாத்திரு நாயனே, மார்க்கப்பற்றுள்ளவர்களாக மாத்திரு நாயனே, வாலிபர்கள்ட்ட தீனுடைய அந்த சூழலை ஏற்படுத்தி தந்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்தில் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியங்களுக்கு தந்துரு நாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.